ஸல்லல்லாஹு அவர்கள் எத்தனையோ தருணங்கள் தன் மனைவிமார்களோடு அற்புதமாக வாழ்ந்திருக்கிறார்கள். வெளியிலிருந்து பெருமானார் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்குள்ள வரும் பொழுது நபிகள் நாயகம் நேரா போய் முதல்ல பல் துலக்குவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹ் பெருசா ஒன்றும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க வெளியே போனா. ஆனா வெளியிலிருந்து போன நபிகள் நாயகம் வீட்டுக்குள்ள வந்து பல் ஏன் துலக்குறாங்கன்னா, பல வேலைகள்ல ஈடுபட்டிருப்பாங்க. ஏதாவது துர்நாற்றங்கள் உண்டாயிருக்கும், ஏதாவது பேச்சுவார்த்தையில ஏதாவது சாப்பிட்டுருப்பாங்க, ஏதாவது ஒன்று ரெண்டு. வீட்டுல மனைவியோடு நெருங்குற பொழுது அந்த துர்நாற்றம் மனைவிக்கு வீசினால் என் மீது அவள் கடுமையான கோபம் கொள்வாள் என்பதற்காக வெளியிலிருந்து வந்த நபிகள் நாயகம் வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே முதல்ல செய்யற முதல் வேலையை வாயை சுத்தம் செய்வாங்க. இது அழகான ஒரு அற்புதமான கட்டமைப்பு. ரசூலுல்லாஹ் காலத்துல ரசூலுல்லாஹும் சரி, சஹாபாக்களும் சரி, பீடி சிகரெட் குடிக்கிற ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு உள்ளவங்க நீங்க பார்க்கலாம், நவீன காலத்தில் எத்தனையோ இஸ்லாமியர்கள் தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாயிருக்கிறார்கள். வீட்டுக்குள்ள வரும் பொழுது